அப்போது நம்ம ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டிருக்கோம். ஆன் கிரிட் சிஸ்டத்தை போட்டிருந்தாலும் கரண்ட்டு கட் ஆனால் மின்சாரம் உற்பத்தி ஆகாது. அந்த மாதிரி சும்மா இருக்கிற நேரத்தில் அதை ஒரு சென்சார் வச்சு அதை நோட் பண்ணி ஒரு ரிலே டயோடு மூலிமா அந்த பேனல்லேருந்து மின்சாரத்தை பேட்டரிக்கு சப்ளை பண்ணி இது மாதிரி ஒரு எம்பிபிடி சிஸ்டம் போட்டுட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் கரண்ட்டு முழு நாள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அதிகமாக செலவழிக்கவே வேண்டியிருக்காது. அப்போது மின் கட்டணத்தை குறைக்கிற அதே நேரத்தில் பேக்கப்பும் கொடுத்துட்றோம். இந்த மாதிரி எம்பிபிடி போடுறது சின்ன ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற பேட்ரிகளை பயன்படுத்தி போடுற ஒரு எம்பிபிடி சிஸ்டம், ஒரு பேக்கப் சிஸ்டம். அடுத்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் வந்துருச்சு, ஆன் கிரிட்டு ஹைப்ரிட் சிஸ்டம். அதில் லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரம்மாண்டமாக வேலை செய்யும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டமும் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். அடுத்து அந்த வீடியோ உங்களுக்கு தரேன். அதில் பார்க்கும்போது எல்லா விதமான லக்ஸரியும் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். இப்போ இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கரண்ட்டு தேவைப்படுதோ, தண்ணி மோட்டாரில் இருந்து ஏசியிலேருந்து அத்தனை ஏசியும், இண்டக்ஷன் ஸ்டவ்வு, மைக்ரோவேவ் அவன், இப்படி எல்லாத்துக்கும் தேவையான மின்சாரத்தை நமக்கு தேவையான அவ்வளோ மின்சாரத்தையும் நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறோம். அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு நீங்கள் பில்லு கட்ட வேண்டியதே இல்லை. நெட்வொர்க் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி மிக குறைவான ஒரு கட்டணம் கட்டணும்.